இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. சாம்பியன்ஸ் கோப்பை அரையிறுதி ஆட்டத்தில் இந்திய அணிக்கான வெற்றி வாய்ப்பு 55 விழுக்காடாக இருப்பதாக முன்னாள் கிரிக்கெட் வீரர் வி கிரி கணித்திருக்கிறார். இதுகுறித்து அவர் பகிர்ந்து கொண்ட தகவல்களை பார்க்கலாம். வெரி வெரி டேஞ்சரஸ் சைட். எப்படின்னாக்க அவங்க சாதாரண மேட்ச்லாம் தோற்றுருவாங்க. ஆனால் அந்த ஐசிசி டோர்னமெண்ட் வந்தாக்க அவங்க எப்போவுமே நல்லா ஆடுவாங்க அண்டு மேட்ச் வின்னிங் பர்ஃபார்மன்ஸ் கொடுப்பாங்க. ஸோ அதில் இந்தியா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். பட் என்ன கேட்டாக்க இந்த அடிஷன் ஆஃப் வருண் சக்கரவர்த்தி இந்தியாவுக்கு பெரிய ப்ளஸ் பாயிண்டாக இருக்கும். ஏன்னா ஆஸ்திரேலியா வருண் சக்கரவர்த்தி இது வரைக்கும் விளையாடுனது கிடையாது ஓடிஐயில். அதனால் டெஃபினட்டாக வருண் சக்கரவர்த்தி வில் கிரியேட் அன் இம்பேக்ட் என்னை பொறுத்த வரைக்கும். அண்ட் ஆஸ்திரேலியா பேட்டிங் தான் இருக்குது, போலிங் கிடையாது. ஏன்னா அந்த மெயின் பவுலர்ஸ்லாம் விளையாடல. அவங்களுக்கு ஹேசல்வுட், அப்புறம் கமின்ஸ், ஸ்டார்க் இவங்களாம் வரல. ஸோ அவங்க போலிங் சைடு கொஞ்சம் வீக் தான். பட் பேட்டிங்கில் அவங்க அதிரடி ஆட்டம் ஆடுவாங்க. டிராவிஸ் ஹெட் அவங்க தான் டேஞ்சர் மேன். ஏன்னா இந்தியாவுக்கு அகேன்ஸ்ட் அவர் எப்போவுமே ஸ்கோர் பண்ணுவார். ஸோ அவர் அவரை அடிக்க விடாமல் பார்க்க வேண்டியது கேப்டனோட பொறுப்பு. அதுக்கு நல்ல ஸ்ட்ராட்டஜி பண்ணணுமோ அது இப்போயே பிளான் பண்ணி வச்சுக்கணும். அண்டு என்ன கேட்டாக்க வருண் சக்கரவர்த்தியை பவர் பிளேயில் கொண்டு வரக்கூடாது. ஏன்னா அவர் பவர் பிளேயில் ஹீ வில் போல் ரெஸ்ட்ரிக்டட் லைன், அதாவது டிஃபென்சிவாக போடுவார். அப்போ அவரோட ஓவர் வேஸ்ட் ஆகும். ஸோ இன்ஸ்டெட் அக்சார் பட்டேல், ரவீந்தர் ஜடேஜா மாதிரி கொடுத்துட்டு இவரை 10 ஓவருக்கு அப்புறம் கொண்டு வந்தாக்க ஃபுல் ஃபார்மாக அட்டாக் பண்ணுறதுக்கு சரியாக இருக்கும். ஸோ டிராவிஸ் ஹெட் தான் டேஞ்சர் மேன் அங்கே. அதுக்கப்புறம் மேக்ஸ்வெல் கடைசியில் அடிப்பார். பட் மற்றவங்களாம் அவ்வளோ பெரிய அதிரடி ஆட்டம் ஆடக்கூடிய ஆளுகள் இல்லை. அண்ட் ஷார்ட் இது விளாட்றா இல்லை, இன்ஜர்ட்னு கேள்விப்பட்டேன். அவர் விளாட்றா இல்லையான்னு தெரியல. பட் மற்றெல்லாம் ஈஸி பிக் ஃபார் இந்தியா. த இங்கிலீஷ் அண்ட் கேரி இவங்க 2 பேரும் பிரமாதமாக ஆடிருக்காங்க அகெயின்ஸ்ட் இங்கிலாந்து. பட் அது இந்தியாவோட ரிப்பீட் பண்ண முடியாது. பிகாஸ் இந்தியா பெட்டர் ஸ்பின் போலிங். அண்ட் இதே விக்கெட் துபாயில் டியூஸ்டே அன்னைக்கு விளையாடுறாங்க. இதே விக்கெட் இதே பிச் இருந்துச்சுனாக்கா தென் ஸ்லோ பேசாமல் 4 ஸ்பின்னர்ஸ் விளையாடுறது நல்லது. அண்டு என்ன கேட்டால் ஷமிக்கு பதிலாக ஆஷ்தீப் சிங் விளையாடலாம். ஏன்னா ஆஷ்தீப் சிங் நியூ பாலில் 2 விக்கெட் டெஃபினட்டாக எடுத்து போட்டுருவார். ஃபர்ஸ்ட் 2 overs 2 விக்கெட் எடுப்பார். அந்த கெப்பாசிட்டி இருக்குது அவருக்கு. அதனால் நான் ஐ வுட் ப்ரிஃபர் ஆஷ்தீப் சிங் டு ஷமி. மொத்தத்தில் இந்தியன் டீம் ஒரு மாதிரி செட் ஆயிருக்கு. அண்ட் த ஃபர்ஸ்ட் 3 விக்கெட்ஸ் கேர்ஃபுல்லாக விளையாடணும், விக்கெட்டை லூஸ் பண்ணாமல். சாம்பியன்ஸ் கோப்பை கிரிக்கெட் தொடரின் முதல் அரையிறுதிப் போட்டியில் இந்தியா ஆஸ்திரேலியா அணிகள் இன்று பலப்பரீட்சை நடத்துகின்றன. இதில் இந்திய அணி குறித்து பார்க்கலாம். இன்னும் 2 வெற்றிகள்தான் சாம்பியன்ஸ் கோப்பையோடு தாயகம் திரும்பிவிடும் இந்திய அணி. முதல் பலப்பரீட்சையை ஆஸ்திரேலியாவுடன் நடத்த உள்ளது இந்திய அணி. ரோஹித் சர்மா, விராட் கோலி இவர்கள் இருவரும் தங்கள் ஆழ்திறமையை காட்டிவிட்டாலே போதும், பாதி வெற்றி நம் கைகளில் வந்துவிடும். மீதி வெற்றியை பார்த்துக் கொள்ள சுழற்பந்து வீச்சாளர்கள் இருக்கின்றனர். ஸ்ரேயஸ் ஐயர் மத்திய வரிசையில் நம்பிக்கையை ஏற்படுத்துகிறார். ஹர்திக் பாண்டியா, அக்ஷர் பட்டேல் ஆகியோரின் ஆல்ரவுண்ட் பங்களிப்பு குறிப்பிடத்தக்க வகையிலேயே உள்ளது. பங்களாதேஷ் அணியுடனான போட்டியில் சிறப்பாக பந்து வீசி 5 விக்கெட்டுகளை வீழ்த்திய முகமது ஷமி அடுத்த 2 போட்டிகளில் சோபிக்கவில்லை. ஆஸ்திரேலிய அணியுடனான போட்டியில் அவரது பந்துவீச்சு எந்தளவுக்கு இருக்கும் என்பதை அறுதியிட்டு சொல்ல முடியாத நிலையில் உள்ளது. வருண் சக்கரவர்த்தி மற்றும் குல்தீப் யாதவின் பந்துவீச்சு ஆஸ்திரேலிய அணிக்கு நெருக்கடி கொடுக்க வாய்ப்புள்ளது. நியூசிலாந்து அணிக்கு எதிராக கிடைத்த வாய்ப்பில் 5 விக்கெட்டுகளை சாய்த்து எதிரணியை கிறங்கச் செய்திருக்கிறார் வருண். அதேவேளையில் தொடரில் குறிப்பிடத்தக்க பங்களிப்பை செலுத்திய ஹர்ஷித் ராணாவுக்கு களமிறங்கும் 11ல் வாய்ப்பு கிடைக்குமா என்பதை பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். இந்தியா ஆஸ்திரேலியா அணிகள் 151 போட்டிகளில் மோதியுள்ளன. இதில் 84 போட்டிகளில் ஆஸ்திரேலிய அணி வென்றுள்ளது. 57 போட்டிகளில் இந்திய அணி வென்றுள்ளது. 10 போட்டிகள் முடிவில்லாதவை. உலகக்கோப்பை போன்ற பெரிய தொடர்கள் என்றாலே ஆஸ்திரேலியாவுக்கே வெற்றிகள் சாத்தியமான நிலையில் சாம்பியன்ஸ் கோப்பை முடிவுகள் இந்திய அணிக்கு நேர்மறையான எண்ணத்தை விதைக்கச் செய்கின்றன. சாம்பியன்ஸ் கோப்பை போட்டியில் இந்தியா ஆஸ்திரேலியா அணிகள் 4 முறை மோதியுள்ளன. இதில் 2 போட்டிகளில் இந்திய அணி வென்றிருக்கிறது. 1 போட்டியில் ஆஸ்திரேலியா வென்றுள்ளது. 1 போட்டி முடிவில்லாமல் முடிந்து போயுள்ளது. இவ்விரு நாடுகளுக்கும் இடையே வெளிநாடுகளில் நடைபெற்ற போட்டிகளில் 12 போட்டிகளில் ஆஸ்திரேலியா வென்றுள்ளது. 10 போட்டிகளில் இந்தியா வென்றிருக்கிறது. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.